ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم آتي ومنفقا خلفا صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் அவதரித்து உலகமெல்லாம் மனிதம் வாழ்வதற்கு, மனிதாபிமானம் வளர்வதற்கு, புனித மனிதர்கள் உருவாகுவதற்கு மிகப்பெரிய தியாகம் செய்த காலம் இந்த வசந்த காலம். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்த மண்ணில் தொடங்கினார்கள். உலகமே கண்டு வியப்படைகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் மனிதனாகத்தான் பிறக்கிறார்கள், மனிதனாகவே வாழ்கிறார்கள். இப்படி வாழ முடியுமா என்று யோசிக்கும் இடத்தில் நின்று வாழுகிறார்கள். ஆச்சரியப்படும் அளவிற்கு ஆயிரம் ஆயிரம் உயர்ந்த தன்மைகளை தனக்குள்ளே சொந்தமாக்கி கொண்டார்கள். எத்தனை விசாலமான உள்ளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு! எத்தனை அபரிபரமான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது! பயந்ததில்லை, யாருக்கும் பயப்படவில்லை, யாருக்கு முன்னாலும் தன் தேவைகளை சொன்னதில்லை. பிரச்சனைகள் தலைக்கு மேல் இருக்கும், எந்த சூழலிலும் சோர்ந்து போனதில்லை, மனம் உடைந்து போனதில்லை, கவலைப்படுவதில்லை, பயப்படுவதில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானார். சின்ன சின்ன விஷயங்களில் உடைந்து போகிறோம், சின்ன சின்ன கஷ்டங்களை தாங்க முடிவதில்லை.
பிரச்சனை வரும்போது தொய்ந்து போகிறோம். ஒரு அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வாழ வேண்டும் எப்போதும் நிம்மதியாக, நான் உயர வேண்டும் எல்லா காலத்திலும், நான் சொல்ல வேண்டும் என் சொல் ஆயிரம் ஆயிரம் இதயங்களின் சிகிச்சையாக இருக்க வேண்டும். பாருங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. விரிந்த உள்ளம், விசாலமான எண்ணம், யாருக்கும் இல்லைன்னு சொல்றது இல்லை. கொடுக்கும் மனம். ஏழையாக பிறந்தேன், ஏழையாகவே வாழ்கிறேன், ஏழையாகவே மரணிக்க பிரியப்படுகிறேன், ஏழைகளோடு எழுப்பப்பட வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை கேட்டவர்கள். ஆனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல் ஒரு கொடை வள்ளல் மண்ணில் பிறக்கவில்லை. கொடுக்கும் இதயம், கொடுக்கும் இதயம். நான் ஏழை, ஆனால் ஆயிரம் ஆயிரம் ஏழைகளை வாழ வைக்கும் ஏழை. நான் ஏழை, ஆயிரம் ஆயிரம் ஏழைகளை வாழ வைக்கும் ஏழை. எத்தனை இதயங்களுக்கு நான் நிம்மதி அளிக்கிறேன். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கும் உள்ளம். மனிதனாக பிறப்பதல்ல பாக்கியம், மனிதர்களில் உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும். காசு இருப்பதல்ல பரக்கத், காசோடு கொடுக்கும் மனசும் இருக்க வேண்டும். உள்ளம் விரிந்திருந்தால் அல்லாஹ் விரித்தே கொடுக்கிறான். உங்கள் இல்லம் விரியட்டும் என்கிறார்கள். மனிதர்களின் உள்ளம் விரிந்தால், விசாலமானால், கொடுக்கிறவன் விரிவாக கொடுக்கிறான், விசாலமாக கொடுக்கிறான். நீங்கள் சுருக்குவீர்களா? நீங்கள் குறைப்பீர்களா? கொடுக்கும் மனசு காணாமல் போகுமா? அவனும் கொடுப்பதை குறைப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கொடுத்தா குறைஞ்சிரும், கொடுத்தா குறையாது என்று உலகத்துல சொன்ன ஒரே மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்தால் குறையும். என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குது, ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டா குறைஞ்சிருமே. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் உள்ளம் விசாலமாகட்டும், உன் உள்ளம் விரிவாகட்டும், நீ கொடுத்தால் குறையாது. குறையாதுன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அந்த வாசகத்தை பாருங்க, புகார் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, வல்லாஹி மா நகஸ மாலும் மின் ஸதகா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். யார்? அகிலத்தின் அருட்கொடை சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் கொடுப்பதால் உங்கள் பணமும் காசும் குறையாது என்றார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தைகள் அத்தனையும் உண்மை. சொன்னதெல்லாம் இறைவனின் வாக்கு. அவர்கள் சொன்னதுதான் நடக்கும், சொன்னதுதான் நடந்தது. கொடுங்கள், கொடுப்பதால் உங்கள் சொத்துக்கும் செல்வத்திற்கும் குறைவு வராது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த வார்த்தைகளும் வழிகாட்டுதலும் அந்த வாழ்க்கையும் ஆயிரம் ஆயிரம் அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கியது. அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உயர்ந்த மனிதர்கள் உருவாகிறார்கள். வரலாற்றிலே தல்ஹா என்ற மாணவியின் தோழர், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பல பேர் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல ஒரு பேரு தல்ஹத்துல் ஃபையாத். தல்ஹத்துல் ஃபையாதுன்னு ஒரு பேரு. ஃபையாதுனா வாரி வாரி கொடுப்பவர்னு அர்த்தம். அல்லாஹ் நமக்கு அந்த பேரை நசீபாக்கி தருவானாக. வாரி வாரி கொடுப்பவர். ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸஹியு கரீபும் மினல்லாஹ். கொடுக்கும் உள்ளம் உனக்கு கிடைத்து விட்டால், உன் உள்ளம் கொஞ்சம் விரிவானால், விசாலமானால் என்ன கிடைக்கும் தெரியுமா? சஹியுன் கரீபும் மினல்லாஹ். அல்லாஹ்வை நெருங்கிய வழிமாறுகள், நபிமார்கள், சஹாபிகள், சாலிஹீன்கள், இரவெல்லாம் நின்று வணங்கி அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைத்தவர்கள் உண்டு. பகலெல்லாம் நோன்பு நோற்று அல்லாஹ்வை அடைந்தவர்கள் உண்டு. உனக்கு கையில் அல்லாஹ் வசதியை கொடுத்தானா,
நீ விரிந்த உள்ளத்தோடு வாரி வழங்குவாய் என்றால் அல்லாஹ் உனக்கு நெருக்கமாகுவான் என்றார். நீ அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகுவாய். அஸ்ஸஹிய்யு கரீபும் மினல்லாஹ், வள்ளல் கொடைத்தன்மை உள்ள மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் என்று. எப்ப நான் நெருங்குவதற்கு பல்லாயிரம் நேரம் நின்று வணங்க வேண்டும், பல நாள் நோன்பு வைக்க வேண்டும், ஆயிரம் தியாகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது. காசு இருக்குமா? பணம் இருக்குமா? காசும் பணமும் இருக்கும் போது மனம் இருக்குமா? காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, இரண்டோடு மனமும் இருக்கிறது. மனம் இருக்குமா? நீ கொடுப்பாயா? அல்லாஹ்வுக்கும் உனக்கும் நெருக்கம் ஏற்படும். ரப்புக்கும் நமக்கு நெருக்கம் வந்துச்சுன்னா அந்த லைஃப் எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு தான் எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு பேர் அழகு. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் நெருக்கம் வந்தால் அந்த வாழ்க்கை அழகாகும், அந்த வாழ்க்கை தான் நிம்மதியாகும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. தல்ஹாவுக்கு பேரு பையால். அந்த பையாலுன்னா வாரி வாரி கொடுப்பவர்னு அர்த்தம். அந்த பேரை கொடுத்தது யாரு தெரியுமா? உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தி கரது என்று ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துக்கு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தி கரது சாபாக்களுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் நெருக்கடியா இருந்துச்சு, தண்ணியும் கிடைக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள் வந்திருக்கிறார்கள், சாப்பாடு கொஞ்சம் நெருக்கடி, தண்ணியும் கிடைக்கல. ஆனா எதிரிகளை எதிர்த்து போர் செய்யணும், அவங்கள்ட்ட போய் சாப்பாடு கேட்க முடியாது, அவங்கள்ட்ட போய் தண்ணி கேட்க முடியாது. சையதுனா தல்ஹா ஒரே ராத்திரியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணும், ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து காலையில வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அத்தனை பேர்களுக்கும் தண்ணி வேணும், நான் ஒரு கிணறே தோண்டிட்டேன்னு சொன்னாங்க. ஒரு கிணறு. அருமை தோழர்கள் தாகித்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் புனித பாதையில் போராடுகிற போது கடுமையான பாலைவன வெயிலில் தாகம் வரும்போது தண்ணீர் இல்லை, எப்படி போர் செய்வது? தன்னுடைய சொந்த காசில் ஒரு கிணறு தோண்டி அந்த கிணற்றில் தண்ணி அப்படியே ஊற்றெடுக்க உத்தம நபியின் தர்பாரில் வந்து சொன்னார்கள், நான் இந்த கிணறை சஹாபாக்களுக்காக தோண்டி இருக்கிறேன். அந்த கிணறு நமக்கு பிரயோஜனம் இல்லை, இப்ப தண்ணி குடிப்போம், நம்ம போர் முடிச்சுட்டா போயிடுவோம். அந்த கிணறு அந்த ஊருக்கு தான். கிணத்தை தூக்கிட்டா போக முடியும்? கிணறு தூக்கிட்டு போக முடியாது. கிணறு தோண்டினேன். சாபிகளுக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லை. ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்தாங்க. ஒரு ஆள் அல்ல, ஒரு குழுவை கூப்பிட்டு வந்தாங்க. அவ்வளவு பேருக்கும் ஒட்டகத்தை அறுத்து உணவு செய்யுங்கள் என்றார்கள். ஒரு ஒட்டகம் அல்ல, பல ஒட்டகத்தை அறுத்து அந்த ஒட்டகத்தின் இறைச்சிகளை சமைத்து ரொட்டிகளை சுட்டு அத்தனை சஹாபிகளுக்கு விருந்து கொடுத்தார்கள். ஒரு தடவை அல்ல, கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். என் பெருமான் சொன்னார்களா, தல்ஹா தல்ஹத்துல் ஃபையா, இந்த தல்ஹா வாரி கொடுக்கும் தல்ஹா என்றார். இன்னைக்கு நீங்க வரலாற்றில போய் தல்ஹான்னு போட்டா தல்ஹத்துல் ஃபையான்னு வரும். கொடை வள்ளல் தல்ஹா. ஒருத்தருக்கு கொடை வள்ளல்ங்கிற பேரை அல்லாவே கொடுத்தார். அல்லாவின் அருள் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுத்தார். அந்த தவம் இருக்க வேண்டுமே. அவர் என்ன தவம் இருந்திருப்பார்? நாளை மறுமையில் என் தல்ஹா யாரு தெரியுமா? மன் அராத ஐயந்துரா இலா ஷஹீத் யம்ஷி அலல் அர்த். இந்த பூமியில நடமாடுகின்ற ஒரு ஷஹீதை பார்க்கணுமான்னு கேட்டான். ஷஹீதுன்னா அல்லாஹ்வுடைய பாதையில குத்தப்பட்டு காயப்பட்டு ரத்தப்பட்டு ரத்தம் வழிந்து மௌத்தா போனவருக்கு பேர் ஷஹீது. ஷஹீதுன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போர்க்களத்தில் குத்தப்பட்டார், காயப்பட்டார், உறுப்புகள் எல்லாம் இழந்து மரணமானால் அவருக்கு பேர் ஷஹீது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ரொம்ப ஆச்சரியம். மன் அராத ஐயந்துர இலா ஷஹீத் யம்ஷி அலல் அர்த். இந்த பூமியிலே நடமாடி கொண்டிருக்கிற ஷஹீதை பார்க்க வேண்டுமா? எப்படிங்க ஷஹீதை நடப்பாரு? ஷஹீதுங்கிற பேரே கொல்லப்பட்ட பின்னால்தான் கிடைக்கும்.
அல்லாவின் பாதையில் காயப்பட்டு தன் உடலை அர்ப்பணித்தவருக்கே ஷஹீத். இந்த மண்ணில் நடமாடி கொண்டிருக்கிற ஷஹீதை பார்க்க வேண்டுமா? பல்லும் முறிலா தல்ஹா, தல்ஹாவை பாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தல்ஹா அங்க போவாங்க, இங்க வருவாங்க, சாபாக்கள் சொல்வாங்க, ஓ ஷஹீத் நடமாடுகிறார், ஷஹீத் போகிறார், ஷஹீத் வருகிறார். கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் நீண்ட காலம் வாழ்கிறார். நீண்ட காலத்திற்கு பின்னால் சையதுனா தல்ஹா அல்லாவின் பாதையில் போர்க்களத்தில் ஜமல் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். பல வருஷங்களுக்கு பின்னால் ஷஹீதாகிறார். பெருமானார் சொன்ன வார்த்தை பழிச்சிச்சு, இந்த மண்ணில் நடமாடும் ஷஹீத். ஏன் ஷஹீதுன்னாங்க? ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டாரா, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் மறுமையில் மாத்திரம் அல்ல, மண்ணறையிலும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னதோடு மாத்திரம் அல்லாஹ் நிறுத்தவில்லை. பல் அஹ்யாஉன் இந்த ரப்பிஹும் யுர்ஸகூன், அவர்களுக்கு இங்கேயும் இரணம் கொடுக்கப்படுகிறது என்றார். உணவு கொடுக்கப்படுகிறது. உலகத்திற்கே உணவு கொடுத்தார் தல்ஹா. அல்லாஹ் நடமாடும் போதே ஷஹீத் என்ற பெயரை கொடுத்தான் அவருக்கு. நான் உங்களை எல்லாம் சிந்திக்க சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஒரு பல்கலைக்கழகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பல்கலைக்கழகம், மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை தந்தவர்கள். விருந்து வாழுங்கள் என்றார்கள், விசாலமாக வாழுங்கள் என்றார்கள், கொடுத்து வாழுங்கள் என்றார்கள், தடுத்து வாழாதீர்கள் என்றார்கள். நீங்கள் நபி பெருமானாரை பின்பற்றுவது என்பது தொழுகையில் மாத்திரமா, நோன்பு நோற்பதில் மாத்திரமா, தலப்பா கட்டுவதில் மாத்திரமா? இல்லை. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட என் வாழ்க்கையில் அவர்களோடு நான் நடமாட வேண்டும், அவர்களை நான் ரசிக்க வேண்டும், அவர்களின் செயலில் எனக்கு ஈடுபாடு பிறக்க வேண்டும். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஃபையாதுன்ற பேரு. ஏன்? தாத்துகிறதுங்கிற இடத்துல போருக்கு போன போது தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, கிணறே தோண்டி தண்ணியை கொடுத்தாங்க. சாப்பாடுக்காக ஒரு குழுவை கூட்டு போய் சமையல் பண்ணி ஒட்டகத்தை பூரா அறுத்தறுத்து கொடுத்தாங்க. அதனால தல்ஹத்துல் ஃபையா. இன்னொரு பேர் என்ன தெரியுமா? தல்ஹத்து தல்ஹா. தல்ஹத்து தல்ஹா, பல தல்ஹாக்களை உருவாக்கிய தல்ஹா. எல்லா ஹதீஸ்ல வர்ற செய்தி. தல்ஹத்துல் தல்ஹாத். தல்ஹாத்னா பல தல்ஹாக்களை உருவாக்கினார். அது எப்படி? ஒரு தல்ஹா பல தல்ஹாக்கள் உருவாக்கினாங்கன்னா 100 அடிமை, 100 அடிமைய சொந்த காசுல போய் வாங்கி உரிமை விட்டார். 100 அடிமைய. ஒரு அடிமை அப்படின்னா 1 லட்சம் திருகம் கொடுக்கணும். 1 லட்சம் திருகங்கிறது இன்னைக்கு கோடிக்கு மதிப்பு. ஒரு அடிமையை வாங்கி உரிமை விடுவது அல்லாஹ்வுக்காக. 1000 மனதை கவரலாம். நம்ம கொடுக்கிறதுனால நல்ல உள்ளங்கள் நமக்கு துஆ செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு ஆயுஸ் அல்லாஹ் இன்னும் 10 வருஷம் வாழணும்னு எழுதி வச்சிருப்பான், இல்ல 10 நாள் வாழணும்னு எழுதி வச்சிருப்பான். அந்த நேரத்துல நீ கொடுத்துருவ. நீ கொடுத்த போது அந்த வாங்கின உள்ளம், யா அல்லாஹ் கொடுக்கிற மனுஷன் இவர் ஆயுசை நீட்டுன்னு துஆ செய்திருவார். 10 நாள் உனக்கு பாக்கி இருக்குது. அவர் கேட்ட துஆ 10 வருஷம் அல்லாஹ் ஹயாத்தை நீடிச்சிருவான். 10 years உன் வாழ்க்கை நீளும். எப்போது? கொடுக்கிற போது. அதை வாங்குகிறவர் கேட்கிற துஆ, கொடுப்பதால் நல்லவர்களின் துஆ கிடைக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் கையில் எடுத்த அருமையான வாழ்க்கை திட்டத்தில் ஒன்று விரிந்த உள்ளம், விசாலமான மனமுடையவர்கள். 100 அடிமையை விலைக்கு வாங்கி 100 பேரையும் உரிமை விட்டாங்க. உரிமை விட்டது முக்கியம் இல்லை, 100 பேருக்கும் நல்ல மனைவியை தேர்ந்தெடுத்து நிக்கா செய்து வைத்தாங்க. அந்த 100 பேரும் கல்யாணமாகி 100 பேர் வீட்லையும் பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அத்தனை பிள்ளைக்கும் தல்ஹான்னு பேர் வச்சாங்க. எல்லா பிள்ளைக்கும் பேரு தல்ஹா. ஏன்? நான் வாங்கின அடிமை அவரை சுதந்திரமாக்கி அவருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு அங்க பிறக்கிற பிள்ளைக்கு பேரு தல்ஹா. அப்படியானா அவருக்கு பேர் என்ன? சஹாபிக்கு பேரு தல்ஹத்து தல்ஹா. பல தல்ஹாக்களை உருவாக்கிய தல்ஹா. நான் வாழ்வதோ சம்பாதிப்பதோ அதோடு முடிச்சுட்டு உலகத்தை விட்டு போறதோ
அதெல்லாம் நல்ல வாழ்க்கையா? இந்த உலகத்தில் நான் முத்திரை பதித்து விட்டு விடைபெற வேண்டும். வாழ்வது பெரிய விஷயம் இல்லை, வாழ்ந்து மறைவது பெரிய விஷயம் இல்லை. நான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுகிறேன். சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் வாழச் சொன்ன வழி என்பது மகத்தான வாழ்க்கையும் மகத்தான வழியும். நான் அப்படி வாழ்கிற போதெல்லாம் நான் மரணிச்சிட்டேன்னா மண்ணில் வச்சு அடக்குனதோட முடிய மாட்டேன். அடக்குன பின்னால் வாழ்ந்து கொண்டிருப்பேன். என்னை பற்றி இந்த உலகம் பேசும், என்னை பற்றி இந்த உலகம் புகழும், பாராட்டும். உங்கள் வாழ்க்கை புனிதம் என்கிறேன். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மாண்டு போகாதீர்கள் என்கிறார்கள். மாண்ட பின்னாலும் வாழ வேண்டும், மரணித்த பின்னாலும் வாழ வேண்டும். இந்த மண்ணிலே ஜொலிக்கணும். ஆயிரம் ஆயிரம் நமது நல்ல சேவைகளால் விரிந்த உள்ளத்தால் பல்லாயிரம் நலவுகளை உண்டாக்கிட்டு போனோம் என்றால் இந்த மண் உள்ளவரையிலும் நம்மை நினைத்து பார்க்கும். ஒரு பொற்காலம் என்கிறேன் நமது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மகத்தான வழியை தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். சங்கை மிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்தில் நம்மை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நாம் எப்படி வாழ்கிறோம்? அல்லாஹ் நமக்கு வசதியை கொடுத்திருக்கிறான், வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நம்ம எப்படி நடக்கிறோம்? நான், என் மனைவி, என் மக்கள், என் குடும்பம், அது பெரிய விஷயம் இல்லை. நீ மற்றவர்களை திரும்பி பார், உன் குடும்பத்தை அல்லாஹ்வே பார்ப்பான். நீ மற்றவர்களை திரும்பி பார், உன் குடும்பத்தை அல்லாஹ் பார்ப்பான். நீ கொடுத்து விடு, அவன் உனக்கு கொடுப்பான். நான் ஒருத்தருக்கு கொடுத்தா ஒரு 1000 கொடுப்பேன், 5000 கொடுப்பேன், 10,000 கொடுப்பேன், இல்ல ரொம்ப வேணும்னா 1,00,000 கொடுப்பேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் அதுக்கு யார் கணக்கு சொல்ல முடியும்? அவன் கணக்கு இல்லாமல் கொடுப்பவன். அவன் நாடியவர்களுக்கு கணக்கு பார்க்காமல் கொடுப்பான். அல்லாஹ் கொடுக்கிறதுக்கு நான் படிச்சிருக்கணும் தேவையில்லை, நான் கல்வியாளனாக இருக்கணும் தேவையில்லை, நான் உள்ள விசாலமா இருக்கணும். அல்லாஹ் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? கையெழுத்தே போட தெரியாது, கை நாட்டு தான். போன் எடுத்து ஹலோம்ப 1 கோடி ரூபாய் சொத்து வந்து விழுந்தும். ஹலோன்னா அந்த ஹலோ டோனுக்குள்ள வியாபாரம் 1 லட்சம் நடந்தது, 1 கோடி நடந்தது. யாரு? அல்லாஹ் கொடுக்கிறான். நம்புங்கள், உள்ளங்கள் விரிந்து வாழுங்கள். என் மனைவியோடு விசாலமா நான் நடக்கணுமா இல்லையா? மனைவிக்கு கூட கணக்கு பார்த்து கொடுக்கிற கணவன் எத்தனை பேர்? தான் பெற்ற பிள்ளைக்கு கூட கணக்கு பார்த்து கொடுக்கிறவங்க, வீட்டு செலவு கணக்கு பார்த்து செய்யறவங்க. இன்னைக்கு 500 ரூபா தான் செலவு பண்ண முடியும், இன்னைக்கு 1000 ரூபா தான் செலவு பண்றது. அதெல்லாம் நல்ல குடும்பம் அல்ல. விரிவாக செலவு செய்யுங்கள், அல்லாஹ் விரிவாக கொடுப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மனைவிக்கு கூட நான் சுருக்குவேன் என்றால், என் பிள்ளைகளுக்கு கூட நான் உள்ள விசாலமாகவில்லை என்றால், என்னை பெற்ற தாய் பசிக்கிறது என்று கேட்கிறார், கொடுக்க மனம் வரவில்லை. என் தாய் ஒரு ஆடை எடுத்ததா என்று கேட்கிறார், கொடுக்க மனம் வரவில்லை. அந்த பணம் எதற்கு என்று கேட்கிறேன். அந்த வருமானத்தில் என்ன பறக்கத்து என்று கேட்கிறேன். உயிர்ந்த உள்ளம் இருக்குமா? தாயை குளிர்ச்சி படுத்துங்கள். உங்கள் தாய் மகிழ்ச்சி பெறுவார்களா? அல்லாஹ்வே மகிழ்ச்சி பெறுவார். உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்துங்கள். உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்துவீர்களா? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கிடைப்பார்கள். நபி பெருமானார் உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வையுங்கள் என்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் நிறைய பேரு குடும்பத்துல சந்தோஷமாட்டே வாழல. அவருக்கும் மனைவிக்கும் ஒரே விவகாரம், பிள்ளைகளுக்கும் அவருக்கும் விவகாரம். ஏன்? 2 தன்மை இருந்துச்சுன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கும், விவகாரமே இருக்காது. அதில் ஒன்று விரிந்த உள்ளம், விசாலமான உள்ளம். அவங்களுக்கு தாராளமா கொடுங்கள், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். இரண்டாவது வாழ்க்கை, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்க பழகுங்கள் என்றார்கள். மன்னிக்க, நம்ம யாருங்கிற அந்த ஈகோ பார்க்க கூடாது. ஈகோ பார்க்கிறது, நான் யாரு, நான் எப்படி அவருக்கு அடங்கி போறது, நான் எப்படி அவரை மன்னிக்கிறது. மக, தாய், தந்த எல்லாருக்கும் முன்னாலே நீங்க அடங்கி போங்க. மன்னிக்கும் வாழ்க்கை. 1000 மனிதர்களை சம்பாதிப்பீர்கள். மனிதர்களை நம்ம சம்பாதிக்கல, இன்னைக்கு காசை சம்பாதிச்சோம்.
பணம் வந்தது, மனிதர்களை சம்பாதிக்கவில்லை, நல்ல உள்ளங்களை சம்பாதிக்கவில்லை. நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளங்கள். என் குடும்பம் கூட எனக்கு சாதகமா இல்லை. நிறைய பேர் மௌத்தா போனா அவங்க குடும்பம் சொல்லும், நல்ல மனுஷனே இல்லைங்க, வீட்டுல சரியா நடக்கல, மனைவியை சரியா வச்சுக்கிடல, பிள்ளைங்கள்ட்ட சரியா இல்லை, தாய் தோப்பனை சரியா கவனிக்கல. அதுவா நல்ல வாழ்க்கை? காசை சம்பாதிக்க வேண்டும், காசின் மீது மோகம் வரக்கூடாது, மன்னிக்க வேண்டும், ஆணவம் வரக்கூடாது, நான் யாருங்கிற கர்வம் மன்னிக்க விடாது. மன்னித்தால் இந்த உலகத்துல நம்ம தங்குகிறோம், தரிபடுகிறோம். வீடு கூட மஸ்ஜிதுல இருக்கிறோம், நல்ல எல்லாருடைய நட்பும் கிடைக்கணுமா, விசாலமா நடங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸஹியு கரீபும் மினன் நாஸ், கொடைவள்ளல் மக்களோடு நெருக்கமாகிறார். கொடைவள்ளல் மக்களோடு நெருக்கமாகிறார். ஏன்? ஒரு கொடுக்கிறாரா, கூட்டம் அங்கதான் வரும். பொதுவா கொஞ்சம் இனிப்பை போடுங்களேன் கீழே, ஈக்கள் மொய்க்கும். ஈ மொய்க்குதுன்னா இனிப்பு பண்டங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க காசு கொடுக்குறீங்களா, 4 பேர் கேட்டா கொடுத்துருவீங்களா, மக்கள் உங்களை நெருங்குவார்கள். மக்கள் நெருங்குவார்களா, அல்லாவே உங்களை பாராட்டுவார். அல்லாஹ் அந்த பாராட்டுக்குரிய மனிதர்களாக நாம் வாழ செய்வானாக. இங்கே மன்னிக்கும் வாழ்க்கை. எல்லாருக்கும் சொல்லுகிறேன், எந்த விஷயம் வீட்டில் என் மனைவி தான் கொஞ்சம் கோபமா பேசிட்டாங்க, நான் மன்னிக்கணும். அதை 3 நாளைக்கு மனசுல வச்சுக்கிட்டு அவங்களோட பேசாம இருக்கிறது, ராத்திரி பள்ளிவாசல்ல போய் படுக்கிறது, வீட்டுக்கு வராம போறது, மகன் கொஞ்சம் தப்பா நடந்துட்டான் உடனே நான் டென்ஷன் ஆகிறது, அவத்தான் நமக்கு பெத்த காப்பனார் வாப்பா தப்பா நடந்துட்டாங்க, கோவப்பட்டாங்க, பாப்பாட்ட பேசாம இருக்கிறது, உம்மா ஏதோ சொல்லிட்டாங்க, உம்மாட்ட பேசாம இருக்கிறது. இது நல்ல மனிதர்களின் அடையாளமோ முகவரியோ இல்லை. மன்னியுங்கள், மனிதர்கள் கிடைப்பார்கள். மன்னித்தால் மனிதர்கள் கிடைப்பார்கள், நல்ல குடும்பம் கிடைக்கும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர். நேரம் முடிய போகுது, நான் சொன்ன டயத்துல நான் முடிச்சிருவேன். அடுத்து நான் தொடரணும் அடுத்த நிகழ்ச்சியை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பஜாருக்கு வர்றாங்க. யார் அப்துல்லா இப்னு மஸ்ஊத்? உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்தவர்கள், நபியின் வீட்டிலேயே தங்குகிற அளவிற்கு இடம் பெற்றவர்கள். சாஹிபுல் நஅலி வல் விசாதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் நபியினுடைய முபாரக்கான கால் அணியை கையில் எடுத்துக்கிடுவாங்க, புஜத்துல வச்சுக்கிடுவாங்க. பெருமானார் காலில் போடுற கால் அணி எடுத்து புஜத்துல வச்சிருப்பாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அவர் சொல்வார், இந்த காலணி ஓரத்துல கலற்ற காலணி அல்ல, உமா நபியின் காலில் பாதத்தில் இருந்தது, அதை சுமக்கும் இடம் என் புஜமாக இருக்கிறேன். அதுக்கு செருப்புண்டே பேர் இல்லை, அது பரக்கத்துடைய காலணி, புஜத்துல சுமப்பார். உல் விசாதா, தலையணை உடையவர். பெருமானார் எங்கு போனாலும் தலையணையை கொண்டு போவார். ஏன்னா தலையணை வச்சு படுத்தா தூக்கம் வரும், தூக்கம் உடல் ஆரோக்கியங்கிற அல்லாஹ். தலையணை இல்லைன்னா தூக்கம் போயிடும். அதனாலதான் 3 விஷயத்தை யாரு கொடுத்தாலும் மறுக்காதீங்க நாங்க பெருமானார். 3 விஷயத்தை யாராவது கொடுத்தா மறுக்க கூடாது. 1 பால் கொடுத்தா மறுக்காதீங்க, ஏன்னா பால் ஒரு பரக்கத்தான உணவு. பாலை குடிச்சிட்டு என்ன துவா தெரியுமா? பாலை குடிச்சிட்டு அல்லாஹ் இதில் பறக்க செய், இன்னும் அதிகம் கொடுப்பாயாரு. பாலை குடிச்சிட்டு ஓதுற துவா என்ன? இந்த பால்ல பறக்க செய், இன்னும் அதிகமா பால் கொடுத்துட்டே இது எங்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாங்க. பறக்கத்தான உணவு பால். 3 பொருள் யாரு கொடுத்தாலும் மறுக்கக்கூடாது. 1 பால், இன்னொன்னு அத்தர். யாராவது அத்தர் இருந்தாங்களா மறுக்கக்கூடாது. ஏன்? எனக்கு பிரியம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அத்தரை பிரியப்படுறேன். நறுமணம், எப்போதுமே நறுமணத்தோடு நாம் இருக்கிற போதெல்லாம் நமது உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்கிறார்கள். மேல அத்தர் பூசுறோம், மணக்கிறோன்னு அர்த்தம் இல்லை. பூசுகிற போது மனம் இருக்கும் போது உள்ளமும் மனமாகிறது. நல்ல கவலை ரொம்ப இருந்துச்சு வைங்களேன், கொஞ்சம் அத்தர் பூசுங்க, மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. 3வது தலையணை. யாராவது தலையணை தந்தா வேண்டான்னு சொல்லாதீங்க. ஏன்? சில பேருக்கு தலையணை வைக்காட்டா தூக்கம் வராது. தூக்கம் போச்சா பகல் பூரா நிம்மதி போயிடும், ஒரு வேளையும் ஓடாது. ஆள் எப்பவுமே ரொம்ப ஒரு மாதிரியா மயக்கமா இருப்பார். தூக்கங்கிறது அல்லாஹ் கொடுத்த நியாமத்துன்னு குர்ஆன் சொல்லுது. அவன் கொடுக்கிற கிஃப்ட். நான் நினைச்சாலும் தூங்க முடியாது.
நான் நினைச்சா தூக்கத்தை நிறுத்தவும் முடியாது, அல்லாஹ் கொடுக்கிறான்ங்கிறான். அப்படிப்பட்ட அந்த தூக்கம் கிடைக்கணுமா? தலையணை வச்சுக்கோங்க. யாராவது உங்களுக்கு தலையணையில கொடுத்தாங்க, மறுக்காதீர்கள். மறுக்கப்படாத 3 பொருள்கள். இங்கே பெருமானார் எந்த பயணம் செய்தாலும் அவங்க தலையணையை தூக்கிட்டு வருவார்கள். சீதனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சராசரி சாதி அல்ல. அவர்கள் திருக்குரானை ஓதினால் வானில் பறக்கும் பறவைகளும் நின்று கேட்கும். பறவை அப்படியே நின்று இப்னு மஸ்ஊத் ஓதுற கிராத்தை கேட்கும். மிகப்பெரிய காரி. அப்படிப்பட்ட மாணவியின் மணித்தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பஜாருக்கு ஜாமான் வாங்க வர்றாங்க. பஜாருக்கு ஜாமான் வாங்குறதுக்கு கடையில் ஜாமான் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு காசு இருக்குது பாருங்க, தலைப்பால வச்சுக்கிடுவாங்க. இப்போ நம்ம ஜேப்பில் வைக்கிற மாதிரி பெல்ட்டில் வைக்கிறோம். சில பேர் இந்த கையை மடித்து வைப்பாங்க. அவங்க தலைப்பால் சாப்பாக்கள் காசு வைப்பாங்க. அப்போ தலைப்பாவை காசை ஜாமானை வாங்கிட்டு தலைப்பால் அப்படி கை வச்சு அந்த சுருள் உள்ளே இருக்கும். எடுக்க போனால் அந்த சுருள் ஒளிஞ்சிருக்கு. தேடுறாங்க, காணல. யாரோ பிட் பாக்கெட் அடிச்சிருக்காங்க. தலைப்பா அவருக்கு நைஸாக தூக்கிட்டு போயிட்டான். அவர் உட்கார்ந்து இருக்கிற போது யாரோ திருடிட்டாங்க. அவளுக்கு தெரியல. அப்படி கையை வச்சு தேடினாங்க, கிடைக்கல. பஜாரிலே வெக்கமா இருக்கு. வெக்கப்படுகிறார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்? வியாபாரத்தை வாங்கிட்டு கடன் சொல்ல மாட்டாங்க சஹாபாக்கள். நாளைக்கு தர்றேன்னு சொல்ல மாட்டாங்க. காசை கொடுத்து வாங்குற அந்த கண்ணியம். ஆனா இப்ப நம்ம கையில கொடுக்க முடியலையே, திருடிட்டாங்களே. அங்க நிக்கிறவங்க பூரா பாக்குறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் காசை தேடுறாங்களே, யாரோ திருடிட்டாங்க. அங்க நிக்கவங்க சொன்னாங்களா, கத்தலல்லாஹு யதசாரி, அல்லாஹு தஆலா அந்த திருடனுடைய கைய அல்லாஹ் வெட்டட்டும், திருடினவனை அல்லாஹ் மௌத்தாக்கட்டும். மக்கள் பதுவா செய்யறாங்க. இப்னு மஸ்ஊத் அப்படி சொல்லாதீங்கன்னா நான் முடிக்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம இன்கான ஹம்லஹு அலா ஹாதா ஹாஜத்துன் பாரிக் லஹு ஃபீ. என் தலப்பாவுல இருந்து, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர், ஒரு சஹாபி, என் தலப்பாவை அவிழ்த்து கையை வச்சு பணத்தை ஒருத்தர் எடுத்திருக்கிறார் என்றால், அப்படி எடுக்கிற அளவிற்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமோ தேவையோ இருந்திருக்குமையானால் அந்த பணத்தை கொண்டு அவருக்கு பரக்கத் செய்வாயா. உலக சரித்திரத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. உலக சரித்திரத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் கிடைத்திருக்க மாட்டார்கள். இந்த பணத்தை அவர் எடுத்தது தேவைக்கு எடுத்திருந்தால் பரக்கத் செய். அதே சமயம் துணிச்சலும் தைரியமும் களவாட வேண்டும் என்று நோக்கம் இருந்திருந்தால் இதை கடைசியாக ஆக்கி வைன்னு கேட்டாங்க. எப்படி கேட்கிறாங்க? அப்பமும் அவரை நாசமாக்குன்னு கேட்கல, அவரை அழிச்சிருன்னு கேட்கல. அவர் எடுக்கிற அந்த திருட்டுத்தனம் என்பது இதுதான் அவர் வாழ்க்கையில கடைசியா இருக்கட்டும், நான் மன்னித்து விடுகிறேன் என்கிறார்கள். மன்னிக்கும் குணம், விசாலமான உள்ளம், இரண்டும் இருக்குமா? அல்லாவே கிடைப்பான். முஹம்மது ரசூலுல்லாவின் அன்பு கிடைக்கும். ஆயிரம் மனிதர்களை இந்த மண்ணில் சம்பாதிக்கலாம். எல்லாம் அல்லாஹ் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பரக்கத்தால் அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கி தருவானாக. விசாலமான உள்ளத்தை தருவானாக. வாரி வாரி கொடுக்கும் மனசை தருவானாக. கருமி குணத்தில் இருந்து, விசாலமற்ற தன்மைகளில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. மன்னிக்கும் உள்ளத்தை தருவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது வியாபாரங்களில், தொழில்களில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. தரித்திரத்தை போக்குவானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல், இரக்கமுள்ள ரப்பே எங்களை, எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாயாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பாயாக. எங்கள் பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் பரக்கத் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழச் செய்வாயாக. எந்த குடும்பத்திலெல்லாம் சந்தோஷம் இல்லையோ, நீ இப்போது இந்த சபையின் பரக்கத்தால் சந்தோஷத்தை கொடுப்பாயாக. சொர்க்கத்திலும் இந்த உறவை தொடரச் செய்வாயாக.
குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்துமுன் நபியேல் சர்தாரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக சங்கைமிக்க உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள், தலைவர், பொறுப்பாளர், செயலாளர், பள்ளியின் சங்கைமிக்க இமாம், இதற்கு யார் காரணமோ அத்தனை பேர்களுக்கும் நான் துஆ செய்கிறேன். அல்லாஹ் இது போன்ற நல்ல சேவை எப்போதும் நடக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.